லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நேர்களே, இந்த நிலையில பல்வேறு திருக்கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. விழுப்புரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் நடக்கக்கூடிய பிரார்த்தனை வழிபாடுகளை காட்சிகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ராம ஆலயங்கள் இருக்குது. அதில் ராமாயணத்தோடு தொடர்புடையது என்று கருதப்படக்கூடிய ஆலயங்களும் கூட உண்டு. நாம் திரையில் இப்போ பார்ப்பது நெல்லை காட்டுராமர் திருக்கோவிலில் நடக்கக்கூடிய சிறப்பு பூஜையுடன் கூடிய அபிஷேக ஆராதனை. அங்கே யாகசாலையெல்லாம் வளர்க்கப்பட்டு சிறப்பு பூஜைகள், யாகங்கள் ஏற்பாடாக இருக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய காட்டுராமர் கோவிலிருந்து காட்சிகளை, அபிஷேக காட்சிகளை திரையில பார்க்கின்றோம். நம்ம தெற்க திருநெல்வேலியிலேருந்து வடக்க வேப்பனஹள்ளிக்கு வந்தால் அங்கே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அங்கே ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் இருக்குது. காலை முதலேயே அங்கே வேப்பனஹள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய ராமர் கோவிலில் சிறப்பு பூஜைகள், பிரார்த்தனைகள் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகள் இவை. ஒரு பக்கம் தென்னகத்தில் நடக்கக்கூடிய பூஜை என்றால், நீங்கள் திரையுடைய இடப்புறம் பார்ப்பது அயோத்தியிலிருந்து நேரலை காட்சிகள். விழா கோலம் பூண்டிருக்கிறது அயோத்தி மாநகரம்.
அயோத்தி ராமர் கோவிலுடைய காட்சிகள் ஒரு பக்கம் பார்க்குறீங்க. நேற்று இரவு ஒளி விளக்குகளால் அயோத்தி நகரமும் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோவிலும் அங்கே லேசர் காட்சிகளையும் திரையில பார்க்கின்றோம். வேப்பனஹள்ளியிலேருந்து ஒரு பக்கம் காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு பக்கம் அயோத்தியா, இன்னொரு பக்கம் வேப்பனஹள்ளி. வேப்பனஹள்ளியில் அங்கே இருக்கக்கூடிய ராமர் கோவிலில் நடைபெற்ற பூஜைகள் குறித்து விவரங்களோடு பிரதீப் இணைந்திருக்கிறார். பிரதீப், மேலும் விவரங்கள். வணக்கம். கண்டிப்பாக நாடு முழுவதும் இன்று அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ராமர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. அதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்ட ராமசாமி கோவிலில் இன்று அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலை முதலே சிறப்பு அபிஷேகங்களும் மற்றும் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. மேலும் தற்போது அபிஷேகங்கள் முடிவடைந்து தற்போது சிறப்பு பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பூஜைகளில் ஏற்கனவே இந்த பூஜையை முன்னிட்டு LED திரைகள் அமைக்கப்படுவதாக நோட்டீஸ்கள் மற்றும் பேனர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது கோயில் நிர்வாகம் சார்பில். தற்போது போலீசார் அந்த LED திரைக்கும் மற்றும் உற்சவத்திற்கும் அனுமதி மறுத்து கோயில் நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். மேலும் கூட்டங்கள் அதிகமாக பொதுவில் கூடக்கூடாது மற்றும் கோயிலில் LED திரைகள் வைக்கக்கூடாது என போலீசார் நோட்டீஸ் வழங்கிவிட்ட நிலையில் தற்போது கோவில் அருகே போலீசாரும் கோயிலை பாதுகாப்பு ஈடுபட்டுள்ளனர். தற்போது அபிஷேகங்கள் முடிவடைந்து தற்போது பட்டாபிஷேகத்துக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் காலை முதலே இந்த கோவில் சிறப்பு பூஜையை முன்னிட்டு வேப்பனப்பள்ளி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பல்வேறு ஏராளமான பக்தர்கள் வந்து தற்போது சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டுள்ளனர். தற்போது போலீசாரின் அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி தற்போது பூஜைகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி பிரதீப், தேங்க்யூ வெரி மச். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.